பாருங்க, இப்போ இந்த மணத்தக்காளி கீரையை நல்லா கழுவி நல்லா ஒரு 5-6 தடவை கழுவிக்கிங்க. இது நல்லா வினிகர், உப்பு, மஞ்சத்தூள் போட்டு ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சு அப்புறம் மறுபடியும் ஒரு 5-6 தடவை கழுவிக்கிங்க. பாருங்கள், இந்த பூவெல்லாம் இருக்குது, இந்த பூவோட போடலாம். ரொம்ப நல்லது இதெல்லாம். இந்த கீரை வந்து அல்சர் புண்ணு இருக்கிறவங்களுக்கும் வாரத்தில் 2 நாள் 3 நாள் சேர்த்த இந்த அல்சர் புண்ணும் நல்லாயிடும். பாருங்கள், இது மணத்தக்காளி அந்த கீரையில் இருந்த காய். இந்த காயெல்லாம் தனியாக எடுத்து வச்சு நாங்கள் ஒரு நாளுக்கு புளி குழம்பு மாதிரி செஞ்சுக்கலாம். இதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது நான் இன்னொரு அடுத்த வீடியோ உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். இதுதான் மணத்தக்காளி காய்ங்க. இப்போ இந்த கீரையை வந்து துவையல் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பாருங்கள். சீரகம் 1 டேபிள் ஸ்பூனு, 1/2 ஸ்பூன் பெப்பர், இது உளுந்து 1 ஸ்பூனு, கடலைப்பருப்பு 1/2 ஸ்பூனு, காரம் வந்து பச்சை மிளகா வேணுனாலும் போட்டுக்கலாம். நான் இப்போ இந்த ரெட் சில்லி தான் வச்சுருக்கேன் எங்களுக்கு. இந்த பூண்டு வேண்டாதவங்க அதை அவாய்ட் பண்ணிடலாம். இஞ்சி ஒரு சின்ன பீஸு, ஒரு பீஸு, கொஞ்சம் புளி, தேங்காய் வந்து ஒரு 5-6 பல் தேங்காய். அவ்வளோதாங்க இதுக்கு தேவையான பொருட்கள். இதெல்லாம் ஃபஸ்ட்டு நாங்கள் ஆயிலில் போட்டு வதக்கி எடுத்துக்கலாங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப நல்ல விசேஷமான கீரை. வயிற்று புண்ணு, வாய் புண்ணு எல்லாத்துக்கும் நல்லா கேட்குங்க. இது வாயில் வந்து துர்நாற்றம் வர்றவங்களும் இந்த கீரையை வந்து பச்சையாகவே ஜூஸ் செஞ்சு அந்த கீரையோட ஜூஸை வந்து வாயில் வச்சு கொஞ்சம் நேரம் நல்லா கொப்பளித்து ஊற்றுனீங்கன்னா வாய் துர்நாற்றமும் போயிடும். பாருங்கள், இதெல்லாம் ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். அடுப்பை சிம்லியே வச்சுக்கோங்க. அப்புறம் இந்த பூண்டு, இஞ்சி, ரெட் சில்லி இதையும் போட்டுக்கலாங்க. அடுப்பு சிம்மில் வச்சே நீங்கள் செய்யுங்க. அப்புறம் எல்லாம் கறியிடலைன்னா கொஞ்சம் அந்த உளுந்தெல்லாம் கொஞ்சம் கலர் மாறினதும் நம்ம கீரையை போட்டுக்க வேண்டியது தாங்க. போட்டு நல்லா வதக்கி அப்புறம் ஆறுனப்புறம் மிக்சியில் போட்டு நல்லா சுற்றி எடுத்துக்கலாம். அது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பாட்டுக்கு. ஒயிட் ரைஸுக்கு போட்டு நீங்கள் நல்லெண்ணெயோ இல்லை நெய்யோ ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இப்போ அந்த உளுந்து கடலைப்பருப்பெல்லாம் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் இந்த கீரையெல்லாம் போட்டுக்கலாம். பாருங்கள், கீரையெல்லாம் போட்டு, கீரை போட்டால் நிறையா இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் அதை அந்த தண்ணியில் வந்து அந்த தண்ணியெல்லாம் போயிடுச்சுன்னா உங்களுக்கு கம்மி ஆகிடுங்க. பாருங்கள், இப்போ அப்படியே கம்மி ஆகிட்டே வருது. இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் கலர் மாறாமல் இருக்கிறதுக்கு ஒரு பிஞ்சு வெல்லமாவது சுகராவது போட்டுக்கலாங்க. நான் இப்போ வெல்லம் தான் போட போகிறேன். பாருங்கள், கொஞ்சம் நேரம் இந்த கீரையை நல்லா அந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விடுங்க. கீரையும் நல்லா அதுலேயே வெந்துடும். இந்த ஸ்டேஜில் வந்து இந்த புளியும் போட்டுக்கலாம். அடுப்பை கொஞ்சம் ஹை பண்ணிக்கலாங்க. ஃபைனல் ஸ்டேஜில் தாங்க உப்பு ஆட் பண்ணணும் நாங்கள். அப்போ தான் எங்களுக்கு அளவு தெரியும் கீரை குறைஞ்சி எவ்வளோ வருதுன்னு. கீரை கொஞ்சம் நேரம் இந்த இதுலேயே வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கலாம். எண்ணெயிலேயே கொஞ்சம் வதக்கிட்டே இருந்தால் கீரையெல்லாம் வெந்துடும். அப்புறம் நாங்கள் அந்த தேங்காயை போட்டு நல்லா ஆறுன அப்புறம் மிக்சியில் சுற்றிக்கலாங்க. பாருங்கள், கீரை நல்லா வதங்கி அந்த நல்லா தண்டெல்லாம் நல்லா வெந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் இந்த தேங்காய் துருவலும் போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த கடாய் சூட்லேயே தேங்காய் நல்லா ஃப்ரை ஆகிடுங்க. நல்லா சூடு ஆறுனதும் நாங்கள் மிக்சியில் போட்டுட்டு அப்புறம் நாங்கள் உப்பும் கொஞ்சம் இதுக்கு தேவையான அளவு உப்பும் ஆட் பண்ணிக்கலாம். மிக்சியில் போட்டு அப்புறம் பார்க்கலாங்க. பாருங்கள், மணத்தக்காளி துவையல் ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இது மாதிரியெல்லாம் செஞ்சு சாப்பிடுங்க. உடம்புக்கு வந்து அந்த அல்சர் புண்ணு, வாயில் வர்ற அல்சர், மவுத் அல்சர்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் எப்பவுமே வராது. வந்தாலும் இதெல்லாம் நீங்கள் சாப்பிட அது குணம் ஆகிடும். இது மாதிரியெல்லாம் செஞ்சு சாப்பிடுங்க. சாப்பிட்டுட்டு உங்கள் ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்ஸ் போடுங்க. மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி பெல் பட்டனையும் கிளிக் பண்ண சொல்லுங்கள். நான் அடுத்த இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேங்க. வணக்கங்க.